ஹலோ சப்போர்ட்டர்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சினிசுவை ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரயில் பெட்டி இருக்குது. ஸோ அந்த ரயில் பெட்டிக்குள்ளே தான் நம்ம போய் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ பஃபட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள ஸ்வீட்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸில். இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு சும்மா மாறி ஆட்ட மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பஃபட் சொல்லியிருக்கனால ஸோ சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் கார்னு, அப்புறம் நம்ம ஃபேவரட் மட்டன் பிரியாணி இருந்துச்சு. மட்டன் பிரியாணி வாங்கிட்டு நம்ம மாசா போயிட்டு சிக்கன் குருமா ஊற்ற போயிட்டுருக்கோம். ஸோ ரைட்டாக ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம குருமா வந்து ஊற்றுறாங்க. ஸோ லெட்ஸ் சி கைஸ், உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக விறுவிறுன்னு போவோம். இதெல்லாம் வெஜ் ஐட்டம், நம்ம வந்து எக்ஸப்ஷனு, நமக்கு பிடிக்காது வெஜ் எல்லாம். ஸோ வெஜ்ஜில் எதுவும் நல்லா இருக்கான்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. ஸோ உள்ளே போய் மக்களை நம்மளும் ஐக்கியமாகலாம். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா நெட்டுக்கு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் போயிட்டுருக்கோம் உள்ளே. ஸோ உள்ளே டேபிள் பெஞ்ச் எல்லாம் சும்மா நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம சூப்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சூப் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஓகே, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா எனக்கு இதில் பிடிச்சது மட்டன் பிரியாணி தான். ஸோ நம்ம அது சாப்பிட்டு பார்த்தோம், ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதே சமயத்தில் நம்ம சொல்கிறத விட நம்மளுடைய மக்கள் சொன்னால் இன்னுமே நல்லா இருக்கும்ல. ஸோ நம்ம மக்கள் வந்து இவர்கள் தான். ஸோ இவர்கள்ட்ட இருந்து அப்படியே நம்ம ரிவ்யூ வாங்கிடலாம். எப்படி இருக்கும்? நார்மல் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. சிக்கன் கிரேவின்னு ஒன்று கொடுத்தாங்க, அது நல்லா இல்லை. நான் ஒன்று கொடுத்தாங்க, அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. மட்டன் நல்லா இருக்கு, மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கு. சூப் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஆம்பியன்ஸ் ஓகே, வந்து நிறைய போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா சாப்பாடு அவ்வளவா நல்லா இல்ல. போலாம். சாப்பாடு ஓகேவா இருந்துச்சுங்கய்யா. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குங்கய்யா. என்னால பிடிச்சிருக்கு. இப்படிக்கு செய்திகள் வாசிப்பது உங்கள் சுகுமாரன். இவர்கள் தான் நம்மளுடைய நடுவர் நர்மதா. சாப்பாடு எனக்கு பிடிக்கல. ஃபுட்டோட ரிவ்யூ வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டோம். ஸோ மேக்ஸிமம் வந்து உண்மையாக கான்ஃபிடெண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். பட் என்னுடைய பேஸ் வந்து என்னென்னா, ஸோ ஆக்சுவலாக ஆம்பியன்ஸு, ஸோ பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து நல்லா ஜாலியாக ஜோவியெல்லாம் வந்து இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஃபுட்டை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்கன்னா இட் வில் பி சம்வட் டிசப்பாயிண்டடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்களே வந்து ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதே சமயத்தில் நம்ம சாப்பிட்டதில் மட்டன் பிரியாணி மட்டும் எனக்கு வந்து ஆப்வியஸாக ஒரு 3.5 நான் கொடுப்பேன். ஏன்னா மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக பஃபட் வந்து நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இந்த மாதிரி லெக் பீஸு, இந்த மாதிரி ப்ரான்ஸு, நிறைய ஐட்டங்கள்ஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒன்லி த திங் இஸ் தே ஆர் ப்ரொவைடிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் விச் ஐ ஹவ் ஷோன் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து ஏதாவது கண்டென்ட்ஸ் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, இத்துடன் விடைபெறுகிறேன். பாய்.